அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நின்று கைகளை தட்டி உற்சாகத்தோடு வாயார் அறிக்கையிட்டு பாடும். எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ந்து ஆண்டவருடைய சந்தோஷத்தை உள்ளத்தின் ஆழத்திலே நிறுத்தி ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக, அவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக இந்த அற்புதமான மாதா காட்சி கொடுத்த இடத்திலே ஆண்டவரை போற்றுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அருமையான நாளிலே உம்மை நாடி தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தாருக்கும் குடும்பத்தாருக்கும் நீர் கொடுக்க போகிற மாபெரும் ஆசீர்வாதத்தை உணர்ந்து ஒப்பு கொடுக்கிற மாபெரும் வழிபாடு இது. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அற்புதமான நேரத்தில் எங்கள் ஒவ்வொரு மீது இறங்குகிற மேலான கிருபைக்கு நன்றி. Thank you Jesus, 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 thank you Jesus. Praise the Lord. Hallelujah, hallelujah,
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக மிகுந்த கனத்தோடு நம்முடைய கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Praise the Lord. Hallelujah. அருமையான அன்புள்ளங்களே, நாம் நின்று கொண்டிருக்கும் அதே தருணத்தில் விவிலியத்திலே பைபிள் எடுத்துக்கொள்வோம். ஒரு வசனத்தை படித்துவிட்டு அதன் பிறகு நாம் அமர்வோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 எடுத்துக்கொள்வோம். அருமையான அன்புள்ளங்களே, மத்தேயு நற்செய்தி, நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் துதித்து ஆராதனை செய்த பிறகுதான் அவருடைய மேன்மையான மகிமையிலே நாம் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்க போகிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனம் 19 முதல் 20 முடிய. யாராவது உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனசு ஒத்து இருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து வாசிப்போம். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி இருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அனைவரும் அமர்வோமா? அருமையான ஒரு காரியம். அருமையான அன்புள்ளங்களே, நாம் அனைவரும் இணைந்து இருப்பது மிக முக்கியமான காரியம். அந்த மிக முக்கியமான அந்த அமர்வில் மிக மிக ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு இடம் என்று சொன்னால் அங்கே இருப்பவருடைய எல்லோருடைய மனமும் ஒரே கணமாக ஆண்டவரை துதிக்கக்கூடிய கணமாக இருக்க வேண்டும். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரம் நமக்கு மிக சொற்ப நேரம்தான், ஆனாலும் செய்தியை நாம் அதிகமாக்கி கொள்ள போகிறோம். அருமையான அன்புள்ளங்களே, செய்திக்குரிய அந்த மைய கருத்து என்னவென்றால், நாம் அனைவரும் இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான அன்புள்ளங்களே, சாதாரணமா என்ன நினைக்கும், இப்ப நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த அடிப்படையில் நிலைகளில் நாம கேட்போம்? அப்படி சொல்லலாமே. எதுக்கு நம்ம ஆசீர்வாதம் கேட்போம்? எடுத்து உடனே எல்லாத்துக்கும் தலைமையா அல்லது ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா முதல்ல நாம என்ன கேட்போம்? நல்ல வாழ்க்கை இல்ல? எங்க நாம இருந்தாலும் சரி, அது துறவரமா இருக்கட்டும் அல்லது என்னவா இருக்கட்டும், இல்லறமா இருக்கட்டும், ஒரு நல்ல வாழ்க்கை இருக்க வேண்டும். நல்ல வாழ்க்கை. இரண்டாவது நாம என்ன கேட்போம்? நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அந்த வாழ்க்கையில நமக்கு என்ன வேண்டும்? அமைதி வேண்டும். என் அருமையான அன்பு உள்ளங்களே, அமைதி என்றால் ஏதோ இந்த எலக்ட்ரிக்கல் பவர் அனைத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அமைதியா குந்திருக்கிற அந்த அமைதி அல்ல. உன் உள்ளத்தின் போராட்டங்களுக்கு மத்தியிலே நீ கண்டெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சாந்தம், ஒரு அமைதி. நீதிக்கு எதிராக அல்லது ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக கிளம்பக்கூடிய வெகுண்டு எழக்கூடிய காரியங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய அந்த ஒரு நிறைவு, ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு அமைதி. அந்த அமைதி இந்த உலகத்தில் யாராலையும் தர முடியாது, அது கடவுளால் மட்டும்தான். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாம விரிவா பார்க்க போறோம். அடுத்தது வேற என்ன கேட்போம்? இப்போ நம்ம சொல்றதெல்லாம் இப்போ விரிவாக நம்ம பார்க்க போறோம். முதல்ல நல்ல வாழ்க்கை வேணும், அதுக்கப்புறம் அமைதி வேணும். வேற என்ன கேட்போம்?
என் அருமையான அன்புள்ளங்களே, நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் திருப்பி வீட்டுக்கு வரணும்னா நமக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். அருமையான அன்புள்ளங்களே, எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், இன்றைக்கு நான் காலையிலிருந்து இந்த நேரம் வரை இங்கு வரும் வரை நான் கும்பகோணத்தில் பயணம் ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன சொன்னேன்? மாதாவே, ஆண்டவரே, இந்த பயணம் நான் சென்று அடையக்கூடிய இடம் நான் அடையும் வரை ஏதொரு ஆபத்து இல்லாதபடி உம்முடைய சமூகம் என்னை அழைத்து செல்வதாக. கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். பாதுகாப்பு வேணும். வேற என்ன கேட்போம்? அருமையா சொன்னீங்க. உண்மையிலே சொல்ற, நாம அடுத்தபடியா கேட்பது பாதுகாப்புலாம் இருக்கு, நல்ல வாழ்க்கை இருக்கு, அமைதி இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. அடுத்த கட்டம் ஆரோக்கியம் வேண்டும். நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் வேணும், சவுண்ட் ஹெல்த் வேணும், நமக்கு ஒரு ஆரோக்கியம் வேண்டும். இது கேட்போம். அடுத்தது கடைசியா நாம என்ன கேட்போம்? நீங்க இடையில சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அது என்னது? சமாதானம். அருமையான அன்புள்ளங்களே, சமாதானம் நமக்கு வேண்டும். இந்த காரியத்தை குறித்து இப்போது நாம் அதிகமாக சிந்திக்க போகிறோம். எந்த ஒரு நாம உலகத்தில் என்னென்னமோ இருக்குது. பணம் படைத்தவர் மிகப்பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, அதே போல படை நலனோட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா அருமையான அன்புள்ளங்களே, சகலத்தையும் அறிந்தவர், சர்வ வல்லவர் இந்த உலகத்திலே ஒருவர் என்று சொன்னால் அவர் யாரு? கடவுள். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு அடுத்த நிமிடம் என்ன ஆக போகிறது என்பதை கணித்தவர் அல்ல, முழுமையாய் அறிந்தவர் கடவுள். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கணிக்க முடியும். தானியேல் ஆகமத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, உலகம் எப்போ முடியும் சொல்லி கணிச்சினா நீ செத்து போயிடுவ. நீ அறிவிலியே, முட்டாளே, உனக்கு அந்த அறிவு இருக்கிறதா? உனக்கு அந்த ஞானம் இருக்கிறதா? யாரால் முடியும்? முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால் சில காரியங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அவைகள் உனக்கு வெளிப்பாடு. ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்வதை போல, என் தந்தையினுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் என்னை நெருங்கி வர உங்களால் முடியாது என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்பேற்பட்ட சர்வ வல்லவர் ஆண்டவர் அனைத்தையும் அறிந்தவரிடத்துல தான் நீங்க கேட்க வந்திருக்கீங்க. சாதாரண ஆள் இல்லை. இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போறோம். இவர் எந்த டாக்டர், இவர் என்ன டாக்டர், அவர் என்ன டாக்டர்னு கேட்கும்போது இவர் எம்பிபிஎஸ், இவர் இந்த ஸ்பெஷலிஸ்ட், அவர் அந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியா நமக்கு எல்லாத்தையும் கற்றறிந்த ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறான்னு சொன்னா அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் நிக்குது? நிறைய பேர் நிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஃபைனலா அவர் கொடுக்கிற அந்த பிரிஸ்கிரிப்ஷன் தான் என்ன ஆகுது? ஒரு சதா மருத்துவத்துறையில உயர்ந்த செய்தியா போகுது. உயர்ந்த, அதுதான் கடைசி ஃபைனல் ரிப்போர்ட். அதுபோல அருமையான அன்புள்ளங்களே, நீங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் சர்வ வல்லவர், அனைத்தையும் அறிந்தவர். இவரிடத்திலே சான்று நீ பெற வேண்டும் என்றால் உன்னிடத்திலே அன்பு வேண்டும், இரக்கம் வேண்டும், மன்னிப்பு வேண்டும், உதவி வேண்டும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இவரிடத்திலே நீ சான்று பெற வேண்டும் என்றால் தீபாவளிக்கு வாங்கின சட்டையை போட்டுக்கிட்டோ, அல்லது கிறிஸ்துமஸுக்கு வாங்க போகிற சட்டையை போட்டுக்கிட்டோ, அல்லது ஆடம்பரமான மாருதி காரில் வந்தோ, அல்லது எல்லாரும் பார்க்குற மாதிரி நல்ல அழகான மாலையை உடுத்தியோ முடியாது. வாழ்ந்து பெற வேண்டும். ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, முதல் காரியம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியான காரியம் கடவுளுக்கு கீழ்ப்படிதல். யாருக்கு? கடவுளுக்கு கீழ்ப்படிதல். எடுத்துக்கொள்வோமா? நீதிமொழி ஆகமம் அதிகாரம் 10 வசனம் 22. நீதிமொழி அதிகாரம் 10 வசனம் 22. முதல்ல நாம் சிந்திக்கிற டாபிக் செய்தி என்னவென்றால், கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்மிடத்திலே இருக்க வேண்டிய காரியம் என்னென்ன. இப்ப இதெல்லாம் இல்லாம நீ இங்க வந்து குந்திருந்ததுன்னா பூமியில விதைக்காம அறுவடையை நாம சேர்க்க வந்த மாதிரி, பூமியில எந்த விதையும் விதைக்காம ஆண்டவரே எனக்கு 100 மூட்டை நெல் வேணும் ஆண்டவரேன்ட்டு குந்திந்தா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நமக்கு அவரிடத்துல கேட்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலிலே அறிய வேண்டும். முதல் காரியம் நாம் அறிவோம், கடவுளுக்கு கீழ்ப்படிதல். நீதிமொழி அதிகாரம் 10 வசனம் 22.
நீங்க நல்லா இன்னொரு முறை வாசிங்க. அவர் கொடுக்கக்கூடிய அந்த துன்பம் எப்படி இருக்குதுன்னா, அதுல என்ன சேர்க்கப்படவில்லை? துன்பம் சேர்க்கப்படாதபடிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் உனக்கு கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியவர்கிட்ட போய் ஐயா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நல்லா இருப்பான்னு சொல்லுவார். அதுக்கு மேலே உன் கஷ்டத்தை அவர் சுமக்க முடியாது, உன்னுடைய கஷ்டத்துக்குள்ள அவர் வாழ முடியாது. ஆனால் பாருங்கள் அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படிதலோடு நடந்தால் அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் உனக்கு முதலிலே திருப்தி கொடுக்கிறது. சாட்டிஸ்ஃபேக்ஷன், முழு திருப்தி. ஐ ஃபுல்ஃபில்டு, நான் முழுமையா நிறைவடைகிறேன் அப்படிங்கிற திருப்தியை கொடுக்கிறது. இரண்டாவது, துன்பம் என்கிற ஒன்றை அதிலே சேர்க்கப்படாதபடி உனக்கு முழுமையாய் வழங்கப்படுகிறது. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். என் அருமையான அன்புள்ளங்களே, இந்த ஒரு ஆசீர்வாதமும் காரியம் உலக சுகத்தை விட மேலானது. இதை விட உலகம் தரக்கூடிய சுகத்தை விட மேலானது. ஆகவே ஆண்டவருடைய சட்டத்திற்கு, ஆண்டவருடைய நெறிகளுக்கு நாம் தகுந்தவாறு கீழ்ப்படிந்து நடக்குங்கிற ஒரு தகுதியான சான்று, ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்றால் கடவுளுக்கு கீழ்ப்படிதல். இப்போ சாதாரணமாக வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க பெற்றெடுத்தது இருவரோ அல்ல ஒருவரோ இருவர் அல்ல மூவர் யாராக இருந்தாலும் கீழ்ப்படிதலோடு இருக்கிற பிள்ளைகள் பாருங்கள், அவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அந்த பிள்ளையை மற்றவர்கள் பாராட்டுவதை நாம் காது நிறைய கேட்கலாம், மனம் நிறைய கேட்கலாம். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். என்றும் பணியுமாம் பெருமை சிறுமை தன்னை அணியுமாம் என்றும் வியந்து. அருமையான திருக்குறள். இந்த பெருமை பாராட்டுவது என்னவென்றால், எப்போதும் பணிவா இருக்கிறவங்க எந்த உயரத்துக்கு போனாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சிறுமை பாராட்டுமாம் தன்னை வியந்து. அவங்க ஒரு நாளும் என்றும் பணியுமாம் பெரு, அவங்க எப்போதுமே பொறுமையா இருப்பாங்க, அவங்க எப்போதுமே பெருமை பாராட்ட மாட்டாங்க. ஆனா இந்த சிறுமை வாயுதம் சில நேரம் இந்த சொல்லுவாங்கள்ல, எப்போதுமே இந்த பெருமைக்காக வாழக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை சொல்லி சொல்லி வியந்து மகிழ்ந்து சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்குரிய இடத்திலே ஆண்டவருடைய நெறிகளை, ஆண்டவருடைய கட்டளைகளை யார் முழு மனதோடு கீழ்ப்படுகிறார்களோ. என்ன கட்டளை? ஆண்டவருடைய கட்டளை என்ன சாமி? கட்டளைங்கிறீங்க, ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் நமக்கு கொடுத்த மொத்த கட்டளை என்ன? சாதாரணமாக சின்ன குறிப்பிடத்தில், இணைச்சட்டத்தில் நிறைய இருக்கிறது. சின்ன குறிப்பிடத்தில் நமக்கு 10 கட்டளை. யார் யாருக்கு கொடுக்கிறா? யாவே இறைவன் இஸ்ராயேல் மக்கள், நம்முடைய மூதாதையர் மக்களுடைய சார்பாக, நம்முடைய சார்பாக மூதாதையர்கள் பெற்று கொண்டது எந்த மலையில? எந்த மலையில? சீனாய் மலையிலே பெறுகிறார்கள். அந்த கட்டளையை பெற்று அந்த மோயிசன் யாரிடத்தில் கொடுக்கிறார்? மக்களிடத்தில் கொடுத்து இவ்வாறு நீங்கள் வாழ வேண்டும் என்று கொடுக்கிறார். அந்த கட்டளையிலே முதல் கட்டளை என்ன தெரியுமா? நாமே உம் கடவுள். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்னைக்கெல்லாம் அருமையான அன்புள்ளங்களே, ஒருவேளை மனசாட்சியை நீங்களே தொட்டு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு அசுத்தாவியோ அல்லது கெட்டாவியோ, ஒரு பேய் பிசாசோ, ஒரு பில்லி சூனியமோ, ஒரு ஏவலோ அல்லது ஒரு கட்டோ உங்களுடைய குடும்பத்தில் இருப்பதாக சூனியக்காரன் சொல்லிவிட்டால் நாமெல்லாம் சில நேரம் எங்கே போய் நிற்கிறோம்? எங்கெங்கே போய் நிற்கிறோம். உனக்கு தெரியாது சாமி, நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீ பாட்டே சொல்லிக்கிட்டு குந்திருக்கிற. எங்கள் குடும்ப கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவ போய் அந்த ஆளுகிட்ட போய் மந்திரம் செஞ்சு இப்போ ஆளு நல்லா நடக்கிறானே, உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? என் அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவருடைய உயிர் உள்ள வார்த்தை சொல்லுகிறது, குணம் தருவது பச்சிலையோ களிம்போ அல்ல, ஆண்டவருடைய உயிர் உள்ள வார்த்தை. கைத்தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லும். அவருக்கு விருப்பம் என்றால் கண்டிப்பாக நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இல்லை என்றால் அருமையான அன்புள்ளங்களே, ஏதோ நாம் குறுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்ட மாதிரி தான். குறுக்கு வைத்தியம் பார்த்தா ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அருமையான அன்புள்ளங்களே, இரண்டாவது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான காரியத்தில் ஒன்று கடவுளுக்கு கீழ்ப்படிதல். இரண்டாவது என்னவென்றால் நம்பிக்கையோடு செல்வது, நம்பிக்கையோடு வாழ்வது, நம்பிக்கையோடு நாம் நம்மை
இந்த உலகத்திலே பயணிக்கக்கூடிய காரியம். எடுத்துக்கொள்வோமா? எபிரியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 வசனம் 6. 11:6. எபிரியர் 11:6. முதல் செய்தி, அருமையான அன்புள்ளங்களே, இது ஒன்றும் மாயாஜால வித்தை இல்ல, ஜீபுமா வித்தை இல்ல. உன்னிடத்திலே நம்பிக்கை இல்லாத போது நீ ஆண்டவருக்கு பிரியமானவனாய் இருக்க முடியாது. ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே, உன் வாழ்வில் உன்னை விட்டு எது சென்றாலும் நம்பிக்கையை நீ இழந்து விடாதே. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து அதே வார்த்தையை நாம் படிப்போமா? இல்ல முடிச்சதுல அடுத்த வார்த்தை 2வது வரி. ஆமா, அருமையான அன்புள்ளங்களே, முதல் செய்தி அவருக்கு பிரியம் நம்மீது உண்டாக வேண்டும் என்றால் உன்னிடத்தில் நம்பிக்கை வேண்டும். அதனால தான் கேட்பாரு, இது முடியும், இது என்னால் முடியும் என்று நீ நம்புகிறாயா? முதல் செய்தி அதுதான், என்னால் முடியும் என்று நீ நம்புகிறாயா? 2வது செய்தி, அவரிடத்திலே அத்தகைய நம்பிக்கையோடு ஒருவர் செல்லுகிற போது இடரிலும் சரி, அதே நேரத்திலே துன்பத்திலும் சரி, அல்லது நோயிலும் சரி, அவர் வெறுமையாக வருவதில்லை. ஆண்டவரே இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது மனம் இறங்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பார்வை பெறுக, நீ அந்த பார்வையை, ஒளியை பெறுக என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக, ஆசீர்வாதமாக தன்னுடைய அருளை, அந்த வல்லமையை அங்கே கொடுத்து ஆசீர்வாதத்தால் அவரை பார்க்க வைக்கிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி. பாடுவோமா? என் அருமையான அன்புள்ளங்களே, ஒரு 4 வரி மட்டும் நாம் பாட போகிறோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி. அற்புதமான வரி. அமர்ந்து கொண்டே பாடுவோமா? பாடுவோம். நன்றி. Thank you Jesus. நமக்காக பாடுபட்ட தேவன், நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய அன்பிற்காக, நம்முடைய நலத்திற்காக என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. எல்லாரும் கைத்தடி பாடுங்க. ஆராதனை உமக்கே இயேசுவே, அனுதினமும் உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே இயேசுவே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க.
கைதட்டி ஆராதனை செய்வோமா, மகிமைப்படுத்துவோமா? என் அருமையான அன்புள்ளங்களே, மூன்றாவது காரியம், முதல் செய்தி என்னவாக சொன்னேன்? கடவுளுக்கு. இப்ப நான் சொல்ற செய்தி எல்லாம் உனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இப்போது சொல்லப்படக்கூடிய இந்த செய்தியில் வரக்கூடிய உண்மையை அல்லது தன்மையை நீ வாழ வேண்டும். நீ வாழ்க்கைக்கு சான்றாக இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் விதைக்கப்படாத பூமியில் சேர்க்கப்படாத அறுவடை. நம்ம முடியாது. நாம பூமியில விதைக்காம அறுவடையை சேர்க்க முடியாது. உன் வாழ்விலே வாழாதவரை உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆகவே மூன்றாவது செய்தி, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வது. என்ன வாழ்க்கை? பரிசுத்தமான வாழ்க்கை. அவ்வளோ பெரிய காரியம். என் அருமையான அன்புள்ளங்களை, யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், ஒவ்வொரு கணபொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய அச்சத்தோடு அறநெறியோடு வாழ வேண்டிய நாம் எவ்வளவு பாவம் செய்கிறோம் என்பதை அவர் சொல்வார். யாராவது ஒருவன் நாம் பாவமே செய்யவில்லை என்று சொன்னால் அவன் பொய்யன் என்று நற்செய்தி சொல்லுகிறது. ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, பரிசுத்தமாக வாழ வேண்டும். எடுத்துக்கொள்வோமா? 1 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 16. 1 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 16. நீங்களும் தூயவராயிருங்கள், ஏனெனில் நானும் பரிசுத்தவனாய் இருக்கிறேன், தூயவனாக இருக்கிறேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யாராவது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அருமையான அன்புள்ளங்களின் எத்தனையோ தலைவர்கள் பேசுகிறார்கள், யாராரோ சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தூய்மையாக இருங்கள். நீங்கள் தூய்மையாக இருக்கும்போது, மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் மலை பொழிவு பிரசங்கத்திலே, நீ என்னை காண்பாய். இப்போ ஒரு குளம் அல்லது ஏரி, அந்த கரை மேல நீங்க நடந்து போறீங்க. நல்ல தண்ணி நிரம்பி, தண்ணி திரள் அப்படியே நிரம்பி இருக்குது. எந்த விதமான அலைகள் இல்லாதபடி நிசப்தமா அப்படியே அமைதியா இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அங்க யாரு தெரியுவா? உங்க முகம் தெரியும், அழகா தெரியும். ஒரு கிணறு, இதெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு மாட்டுக்கு சாமி அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது. ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல கல்லுக்கல்ல தூக்கி போடாம அப்படியே நாம பக்குவமா பாதுகாப்பா இருந்துக்கிட்டு அப்படியே தலையை நான் பார்த்தோம், அப்படியே தெரியும். அப்ப தூய்மையாக, பொறுமை என்கிற இடத்தில் அந்த தூய்மையாக நம்முடைய உள்ளம் இருக்கிற போது, அந்த பரிசுத்தமான இடத்திலே என் அருமையான அன்புள்ளங்களே, அந்த தேவனை, அந்த கடவுளை நம்மால் காண முடியும். பல நேரங்களிலே சாட்சியத்திலே சில பேர் சொல்லுகிறார்களே, அது சில பேர் நாம் நையாண்டி பண்ணுவது, இவளுக்காவது ஆண்டவர் வருவாது, இவ வாழ்றது நமக்கு தெரியாதா? அருமையான அன்புள்ளங்களே, அந்த விபச்சாரத்தால் பிடிப்பட்ட பெண்ணை அனைவரும் கொண்டு வந்து நிறுத்தும் போது உலகமே சொன்ன வார்த்தை விபச்சாரம் செய்தவள் என்று சொன்னது. ஆண்டவருடைய பார்வை அந்த பெண் மீது படுகிற போது ஆண்டவருக்குரிய அந்த இரக்கம், பேரிரக்கம், நம்பிக்கைக்குரிய தேவன், தலைமுறை தலைமுறையாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய தவறை மன்னிக்கக்கூடிய தேவன் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா? நானும் தீர்ப்பிடேன், பாவம் செய்யாதே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய மகத்துவமான வாழ்க்கையை, வாழ்வினுடைய உண்மையை, வாழ்வுக்குண்டான அந்த காரியத்தை முழுமையாய் அறிந்த மனிதனோடு இருந்தாலும் மனிதனுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டது என்பதை ஓரிடத்திலே சொல்வார், மனிதரை பற்றி நான் அறிய வேண்டிய அவசியமில்லை, எல்லாம் எனக்கு தெரியும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க அருமையான அன்பு உள்ளங்களே, பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு, கடவுளுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யும் போது அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். இப்ப பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பழைய வார்த்தை, அல்லது சுத்தம்
அல்லது இங்கே நம்ம பார்க்குற மாதிரி தூய்மையாக இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. அதை தான் நான் சொன்னேன். பாவத்தை விட்டு விலகி கடவுளுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் போது ஆசீர்வாதம். நம்முடைய வெளிப்படையான காரியத்திலே, வெளிப்படையான நடத்தியிலே என்ன இருக்க வேண்டும்? ஒழுங்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, உள்ளார்ந்த நிலையிலே ஒரு பூர்ண அமைதி இருக்க வேண்டும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பரிசுத்தம் என்றால் நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கையில, வெளிப்படையான நம்முடைய காரியத்தில் என்ன இருக்க வேண்டும்? ஒழுங்கு இருக்க வேண்டும். உள்ளார்ந்த இடத்துல நமக்கு என்ன இருக்க வேணும்? நல்ல ஒரு சீரான வாழ்வு, அமைதி இருக்க வேண்டும். இதுதான் பரிசுத்தமான நிலை. அருமையான அன்புள்ளங்களே, அப்போ பார்க்கிறோம், முதல் காரியம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, இரண்டாவது நம்பிக்கையோடு செயல்படுவது, மூன்றாவது பரிசுத்தமான அல்லது தூய்மையான வாழ்க்கையை வாழ்வது, நான்காவது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நற்செயல் மற்றும் இரக்க செயல்கள் செய்வது. என்ன காரியம்? நற்செயல் மற்றும் இரக்க செயல்கள் செய்வது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 வசனம் 38. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 வசனம் 38. யார் ஃபாஸ்டா எடுப்பான்னு பார்ப்போம். அங்க அந்த வார்த்தை எல்லாம் எப்ப எழுதின வார்த்தை? அருமையான அன்புள்ளங்களே, இப்போ தமிழ்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாத்திருக்கிறாங்க. ஆனா அப்பயே அதை எப்படி கணிச்சிருக்கிறாங்க பாருங்க. அந்த வார்த்தையை நல்லா படிங்க. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கடையில வாங்கும் போது அப்படியே அள்ளி போட்டு கையை உள்ள சொருவான், சொருவி ஒரு கேப்பை உண்டாக்குவானுங்க. அது அப்படியே ஒரு அழுத்தம் இருக்காது. நீங்க நல்ல அந்த கடலையெல்லாம் வாங்க போனீங்கன்னா அந்த பொட்டலத்தை உருவாக்கும் போதே கீழே ஒரு மடிப்பை உருவாக்கிடுவான். உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அது ஒரு மடிப்பு உள்ள அப்படி இருக்கும். அப்ப அந்த மடிப்பு உள்ள இருக்கிற வரைக்கும் கடலை இங்க வராது. உள்ள ஒரு மடிப்பு இருக்கு. நீங்க என்னைக்காவது கடலை வாங்கினீங்கன்னா பாருங்க, உள்ளார அப்படி இப்படி உள்ள மடிச்சு அதுக்கப்புறம் தான் வெளியே அப்படி சுத்தி வரும். அப்போ அந்த பாதி பொட்டலத்துக்கு மேலதான் என்ன இருக்கும்? கடலை இருக்கும். பார்த்தீங்கன்னா அம்மா நீட்டு இருக்கும். அடே 10 ரூபாய்க்கு இவ்வளோ நீட்டு கொடுக்குறான்டா அப்படின்ட்டு நாம போவோம். கிடையாது. அதனால பாருங்க, அமுக்கி நல்லா குலுக்கு, நல்லா குலுக்கி விட்டினா இன்னும் இறங்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சரிந்து விழும்படி அளந்து போடு. அப்படி போட்டினா என்ன கிடைக்கும்? நீங்க அவ்வாறு அளந்தா உங்களுக்கும் அதே அளவு அளக்கப்படும். நீ உள்ள கையை விட்டு இப்படி இப்படி பண்ணுனா அந்த அளவில உங்களுக்கும் குறைவு ஏற்படும். பார்த்தீங்களா அருமையான அன்புள்ளங்களே? அந்த வார்த்தையை நல்லா கண்டுபிடிங்க. அப்ப நாம பிறருக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆபேல் இறைவனுக்கு செய்ததை போல உலகத்திலே ரொம்ப பிரஷியஸ், முக்கியமான நல்ல தரமான பொருளை நாம் பிரத்தியாருக்கு கொடுக்க வேண்டும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தர்மம் செய்யும் போது பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு அது 10 ரூபாயா அல்லது அப்படி என்பதை சில அடையாளத்தோடு எடுத்து, அல்லது காசாக இருந்தால் அது எவ்வளவு என்பதை உள்ளே கணக்கு போட்டு எண்ணி, இந்தாப்பா நான் எதையும் பார்க்காம கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கும்போது நீ பார்த்து தாண்டா கொடுக்குற 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அருமையான அன்புள்ளங்களே, பிரத்தியாருக்கு நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் உன்னுடைய வாழ்வுக்குண்டான இடத்திலே நீ சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சேமிப்பு ஒரு இடமாக இருக்கிறது. புனித தோமையாருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தால் அந்த தோமையார் இடத்திலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் எனக்கு அற்புதமான மாளிகையை நீ கட்ட வேண்டும் என்று சொல்லும்போது அந்த மாளிகையை கட்டுவதற்குண்டான பணம் முழுவதையும் வாங்கி கொண்ட தோமையார் கட்டுகிறேன் 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 என்று கேட்கும் போதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி நாளிலே அவரை அழைத்து வரும்போது எனக்காக கட்டின மாளிகை எங்கே என்று கேட்கிற போது தோமையார் சொல்வார், அந்த மாளிகையை நீ கண்ணால் இங்கே காண முடியாது, அது மின்னுலக கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லும்போது கட்டி வைத்து அடிப்பார்கள் இந்த அரசர். அதன் பிறகு அந்த அரசனுடைய தம்பி இறந்து அங்கே பரலோகம் செல்லும் போது அங்கே பார்க்கக்கூடிய அந்த மாளிகையை கண்டு இப்பேற்பட்ட மாளிகை கட்டப்பட்டு இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்கும் போது இது உம்முடைய அண்ணன்
உன்னை அரசனுக்காக கட்டப்பட்டிருக்கிற தோமையார் கட்டி வைத்திருக்கிற மாபெரும் மாளிகை என்று சொல்லும்போது, ஐயோ என் அண்ணன் தோமையாரை இப்படியாக அடித்து கொலை செய்கிறானே, என் அண்ணனுக்கு அதை புரிய வைக்க வேண்டும், இது கூடாது, என் உடனே என்னை கீழே அனுப்புங்கள், நான் கீழே போய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த அரசனுடைய தம்பி அங்கே அனுமதி கேட்பான். தோமையாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய காட்சி இது. அருமையான அன்புள்ளங்களே, ஆகவே தான் சொல்லுகிறேன், ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே கட்டி வைத்துக் கொள்ளுகிற அல்லது சேமிப்பு வங்கியிலே சேர்த்து வைத்துக் கொள்ளுகிற மாபெரும் அழிக்க முடியாத எந்த ஒரு துருவும் எந்த ஒரு அரிப்பும் இல்லாதபடி அங்கே பாதுகாக்கப்படுகிற செல்வம். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரத்தியாருக்கு வேற நம்ம என்னதான் கொடுத்துருவோம்? அன்பை கொடுப்போம், இறக்கப்படுவோம், மன்னிப்பை கொடுப்போம், உதவி செய்வோம், நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம், அவ்வளோதான். அருமையான அன்புள்ளங்களே, நல்ல கணக்கு போட்டு பார்த்தா அது உன் வாழ்க்கையை பாதிக்கவே பாதிக்காது. அன்பை கொடுக்கறதுல என்ன உனக்கு பிரச்சனை? ஒருத்தவன் நாரி போய் கிடக்கிறான், அடிபட்டு எழுந்திருக்க முடியாத நாள்பட்ட புழு. அவனை பார்க்கும்போது கிட்ட நீ நெருங்க விட்டார், அவனுக்கு ஒரு உணவுப் பொருளோ ஒரு தண்ணீரோ வாங்கி வைப்பதில் உனக்கு என்ன பிரச்சனை? இரக்கம் இருக்கு, அன்பு இருக்கு. அல்லது அவனை தக்க உதவி செய்யக்கூடிய இடத்துல போய் சொல்லி அவனை அழைச்சிட்டு போறதுல நமக்கு என்ன பிரச்சனை? அருமையான அன்புள்ளங்களே, அன்பு என்பது உன்னிலே பிறந்து உன்னிலே வளர்ந்து உன்னிலே வாழ்ந்து உன்னிலே அது இறக்கிறது என்று சொன்னால் அந்த அன்புக்கு நிறைவு இல்லை. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்து உலக மக்களுக்காக வாழ்ந்து உலக மக்களுடைய மீட்புக்காக தன்னையே கையளிக்கிற போது அந்த நிறைவு என்பதை அங்கே சொல்லுகிறார் கடவுள். எல்லாம் நிறைவேறிற்று. கடவுளுடைய முழு அன்பு வெளிப்பாடு. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். நம்ம படிக்கிறோம்ல, இப்ப ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய அன்பு எவ்வாறு என்பதை படித்து தெரியும். நாம் யோசிக்க வேண்டிய நாம் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள இன்னும் சண்டை இருக்கு, இன்னும் பிரச்சனை இருக்கு, இன்னும் வேதனை இருக்கு, இன்னும் சில நேரங்களில் பேசிக்க முடியாத சூழல் இருக்கு. நிறைய நகைச்சுவையை சொல்லலாம், டைம் நமக்கு குறிப்பிட்ட டைம் இருக்கிறது. நிறைய பிரச்சனை, விட்டு கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும். இந்த உலகத்திலே அருமையான அன்புள்ளங்களே, நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற துயரம் அல்லது நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு வதை அல்லது வாதை உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து விட்டால் விலகிவிடும். இந்த உலகத்திலே நம்மை விட்டு விலகாத ஒரு பெரிய எதிரி என்று சொன்னால் அது அழகை. உன் எதிரி இல்லை, எதிரி என்பவனுக்கு நீ விட்டு கொடுத்தால் நண்பன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆமா, எதிரி என்பவன் யார்? நீ இறங்காத வரை அவன் எதிரே ஏறி குதிப்பவனாக இருப்பான். நீ இறங்கிவிட்டால் அங்கே ஏறி குதிப்பதற்கோ எதிராக நிற்பதற்கோ இல்லை. நம்மை எதிர்த்து நிற்பவன் எதிரியாக தெரிகிறான். அவனை நீ சமமாக வந்துவிட்டால் எதிரி இல்லை. ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, நான்காவது காரியம் முதலிருந்து சொல்லுவோமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முதல் காரியம் என்ன? கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். மூன்றாவது, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். நான்காவது, நற்செயல் இரக்க செயல் செய்ய வேண்டும். ஐந்தாவது காரியம், தொடர்ந்து பிரார்த்தனை மற்றும் நன்றி வழிபாடு செய்ய வேண்டும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். மிக முக்கியமான காரியம் 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 வசனம் 17, 18. இது பல முறை நம்ம வாசித்திருக்கக்கூடிய வாசகம். 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 வசனம் 17, 18 எடுத்துக்கொள்வோம். அருமையான அன்புள்ளங்களே, இடைவிடாது இறைவனிடத்தில் வேண்டுங்கள். ஏன்னா 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 7, 8 படிச்சீங்கன்னா, யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ச்சிக்கும் சிங்கம் போல அழகை தேடி திரிகிறது. நீ விட்டுவிடக்கூடாது. நீ வேணா பார்த்தீங்கன்னா அருமையான அன்புள்ளங்களே, 1000 ஜெபமாலை ஒன்று செய்கிறாங்க, 53 ஜெபமாலைக்கே வழி இல்லை சாமி. அதுக்கே நமக்கு தூக்கம் அடிக்குது. அதுக்கே பலவிதமாக நண்பன் அல்லது அன்பன் தோழன் தோழி போன அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இதில் போய் 1000 ஜெபமாலை எங்கே?
அப்படிங்கிற அதே நேரத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு வேண்டுதல் அல்லது ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும், இந்த காரியம் நடக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு திண்ணமானால், உறுதியானால், அது ஊக்கமானால் நம்முடைய உள்ளமே மாறிவிடுகிறது. அன்னைக்கு அந்த தூக்கம் வரலையே, அன்னைக்கு எப்படியாவது அந்த ஆசீர்வாதம் வேண்டும், இந்த ஆரோக்கிய மாதா, அந்த மலை மாதா எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமே, அந்த ஆசீர்வாதத்தை வாங்காம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், எப்படியும் அந்த மாதா என்னை கைவிடாது, அந்த நற்கருணை ஆண்டவருடைய வல்லமை என்னை தொடும். அப்ப நமக்கு அந்த தூக்கம் எங்க போகுது? நமக்கு அந்த நேரத்தில் அந்த மன சோர்வு எங்க போகுது? அந்த நேரத்தில் தண்ணி தாகம் எங்க போகுது? அருமையான அன்புள்ளங்களே, அற்புதமான வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, கடவுளுடைய வார்த்தையாலும் வாழ முடியும். சோறு சில நேரம் பார்த்தீங்கன்னா, ப்ரேயர் மீட்டிங் நடத்த போறேன்டா, சோறை கொடுங்கடாடி, இன்னைக்கு 4 இட்லியும் பத்தாது, 5 இட்லியே கொடுடா, இல்லை இன்னைக்கு 7 இட்லியே போடுறா, இன்னைக்கு நிறைய நடத்த வேண்டியிருக்கு, நிறைய பேச வேண்டியிருக்கு. கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை நீ அறிவிப்பதற்கு ஆண்டவருடைய வல்லமை மட்டும்தான் நமக்கு தேவை. ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு வேண்டும். ஏனென்றால் பேசுவது அவராக இருக்கிறார். அங்கே மோயிசன் கேட்கிற போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உனக்கு அந்த வல்லமையும் ஆற்றலையும் நான் உனக்கு கொடுப்பேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அருமையான அன்புள்ளங்களே, தொடர் ஜெபம் நமக்கு நன்றாக கவனித்து பாருங்கள். நாம் அடிக்கடி செபிக்கும் போது, இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே ஃபோன் இருக்கு, அண்ணன் ஸ்டீவன் அண்ணங்க இருக்கிறாங்க, நான் டெய்லி ஒரு நிமிஷம் பேசுகிறேன்னு வச்சிங்களேன், எங்களுக்குள்ள என்ன ஆழமாகும்? உறவு ஆழமாகும். இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு அவர் முறை அடிக்கிறான்னு வச்சிங்களேன், நான் எடுக்கிறேன், அடுத்த முறை என்னடா இவர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம பிஸியில் போட்டு விடுவோம், இல்லாட்டினா ஃப்ளைட் மோடில் போட்டு விட்டுருவோம், இல்லாட்டி போனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். அப்போ என்ன ஆகுது? உறவு சிதைகிறது. சாமி சரியில்லை, சாமி நம்மளை கண்டுக்கல, சாமி நம்முடைய காலை ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்லை அவருக்கு நம்ம மேலே விருப்பம் இல்லை, இல்லை அவர் நமக்கு பேச அவருக்கு ஆர்வம் இல்லை, அவர் நம்ம விட்டு விலகணும்னு நினைக்கிறாரு, இல்லை அவருக்கு நம்ம உறவு தேவைப்படலை, இல்லை அவரை நம்மக்கிட்ட நாம அவரை. ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே, எந்த அளவுக்கு இறைவனை நாம் நெருங்கி நெருங்கி அணுகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள அந்த உறவு ஆழமாகும். ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே, இடைவிடாது ஜெபியுங்கள். மனசோர்வு வந்துருமே. நீங்க அருமையான அன்புள்ளங்களே, பல இடங்களிலே நான் சொல்வது உண்டு, 2 வீலரை கையில் எடுத்துக்கிட்டு அல்லது 4 வீலரை கையில் எடுத்துக்கிட்டு யாரும் இல்லாத போது நீங்கள் ஓட்டணும். யாரும் இல்லாத போதுன்னா ரோட்டில் இல்லை, அது எல்லாரும் ஓட்டலாம். நான் சொல்கிறது வண்டியில் வேறு யாருமே இருக்கக்கூடாது. ஓட்டும்போது நீ மட்டும்தான் ஓட்டணும். நான் பல முறை அப்படி தான் தனியாக ஓட்டுவேன். இந்த மாதிரி ப்ரேயர் மீட்டிங் நடத்த வரும்போது நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வருவேன், சிந்திச்சுக்கிட்டே வருவேன், கண்டிப்பாக ஓட்டுநரை வச்சு வருவேன். ஆனால் சில நேரங்களில் தனித்து செல்வேன். நான் ரொம்ப நீண்ட தூரம், ஒரு 60-70 கிலோமீட்டர் அல்லது ஒரு 100 கிலோமீட்டருக்கு போவேன். அப்படி போகும்போது சில நேரங்களில் வாகனம் சென்று கொண்டே இருக்கும், கையும் பிடித்தவாறே இருக்கும், எண்ணம் அங்கே இருக்காது. கையும் செயல்படும், காலும் செயல்படும், வாகனமும் இயக்கப்படும், ஆனால் நீ செல்ல வேண்டிய இடமும் சென்றடைவாய். ஆனால் உன்னுடைய உள்ளமும் எண்ணமும் கண்டபடி திண்டாடும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். உன்னுடைய உள்ளமும் எண்ணமும் கண்டபடி திண்டாடும். நீ பிடித்த வாகனத்தினுடைய ஸ்டேரிங் அல்லது நீ இயக்கக்கூடிய நிலை சரியாக செல்லும். ஏனென்றால் உன்னை அழைத்த இறைவன் உன்னோடு வருகிறார். ஆமென், ஆமென். இன்னொரு இடம் பாருங்க, நீங்க ரொம்ப அருமையான வார்த்தை, இந்த உலகத்தில் யாரையும் நாம நெறி கெட்டு அல்லது நெறிக்கேடான வார்த்தை சொல்லி நாம் ஆமோதிக்க கூடாது. ஏன்னா அவங்கள தனித்து பாதுகாக்கக்கூடிய வானதூதர் அவரை கைவிட மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை பாதுகாக்கிறார். இந்த உலகத்துக்கு நீங்க எடுத்து படிங்க, தொடக்க நூல் அதிகாரம் 25 வசனம் 18 படிங்க. தொடக்க நூல் அதிகாரம் 25 வசனம் 18. இங்க யாரும் தனியா இல்லை. என் அருமையான அன்புள்ளங்களே, நீ தனியா இருக்கன்னு நீ நினைச்சினா அது உன்னுடைய எண்ணம்.
நான் இங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார், என்னோடு அனுப்பி வைத்திருக்கிற அல்லது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எனக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற வானதூதர் என்னோடு இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என் பாதையை வழிபட நடத்துகிறார். வாசிப்போமா? அருமையான அன்புள்ளங்களே, நான் என்ன பண்ணுகிறேன்? உன்னோடு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருக்கிறேன். அப்ப இந்த உலகத்தில் நாம வந்துட்டோம் அப்படின்னா ஏதோ தனிச்சு நாம இல்ல. என் அருமையான அன்புள்ளங்களே, இறைவனோடு நீ இல்லாமல் செல்லுகிற இடம்தான் உனக்கு தனிமை. இந்த உலகத்தில் நீ தனிமையாக இல்லை, கடவுள் உன்னோடு இருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இஸ்ரவேலே பயப்படாதே. அருமையான பாடல். நான் உன்னை அழைத்தேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை என் உள்ளம் கையில் தாங்கி இருக்கிறேன், நான் பொறித்து வைத்திருக்கிறேன், நான் தாங்கி இருக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா அருமையான அந்த பாடலை? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. கைகளை தட்டி பாடும். ஒப்பு கொடுப்போம் எல்லாரும். இந்த தூக்கம் வர மாதிரி இருக்கிறவங்களாம் நல்ல கையை நல்லா ஒரு ஃப்ரீயா நல்ல கையை நல்லா அசைச்சு கைத்தட்டி பாடுவோமா? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமென். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. பாடுவோமா? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அருமையான அன்புள்ளங்களே, நல்லா கவனிச்சு பாரு. உன்னை நானே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆமென். அது மட்டுமல்ல, உன்னை நான் மறப்பதே இல்லை. 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 7, 8 படித்து பாருங்கள். அருமையான வசனம். 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 7, 8 இந்த பாடலுக்குரிய அற்புதமான வார்த்தை அங்கே இருக்கிறது.
உங்களுடைய கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஏசாயா 41:10 படிங்கள் பார்ப்போம். எப்பேற்பட்ட இறைவன்! ஆண்டவருடைய அந்த பராமரிப்பு, ஆண்டவருடைய அந்த உடனிருப்பு, அந்த வல்லமை. ஏசாயா 41:10. Fear not, for I am with you. அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை பாருங்கள். உனக்கு வலிமை, ஸ்ட்ரெங்க் நான் தான். என் அருமையான அன்புள்ளங்களே, கடவுள் தான் நம்முடைய ஸ்ட்ரெங்க், கடவுள் தான் நமக்கு வலிமை. அப்பேற்பட்ட அந்த வலிமையை முழுமையாய் நாம் பெற வேண்டும் என்றால் இந்த தேவ வல்லமை நிறைய ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படியே பட்டு பட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் முதல் செய்தி ஆண்டவருக்கு கீழ்ப்படி, இரண்டாவது செய்தி நம்பிக்கையோடு செயல்படு, மூன்றாவது செய்தி பரிசுத்தமாக வாழு, நான்காவது செய்தி நற்செயல்கள், ஐந்தாவது செய்தி தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரார்த்தனை, நன்றி ஜெபம். இப்ப அடுத்த செய்தி, இதெல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறது. என் அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எதுவெல்லாம் தடை? அடுத்த காரியம், இப்ப பெறுவதற்கு உண்டான வழியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நாம எங்கெங்க இருக்கிறோங்கிறது இப்ப தெரியும் பாருங்க. அருமையான அன்புள்ளங்களே, அந்தந்த இடத்துல இருந்துகிட்டு நாம ஆசீர்வாதம் வேணும் 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 வேணும், சாமி ஒரு பக்கம் ஆண்டவரிடத்துல போராடும் போது அங்கே பாடல் குழுவினர் ஒருவர் போராடி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீதான் போராட வேண்டும். உன் வாழ்க்கைக்கு உண்டான அந்த மன போராட்டத்தில் நீதான் ஆண்டவரோடு போராட வேண்டும். இந்த ஜெபம் நாங்கள் உங்களுக்காக கொடுக்கிற, அந்த ஜெபிப்பதற்காக உங்களை நாங்கள் தூண்டுகிற, ஜெபிப்பதற்காக ஆண்டவரோடு இணைப்பதற்காக உங்களிடத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற பணியாளர்கள். நீங்கள் தான் போராட வேண்டும், நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபத்துக்குரிய அந்த கணம் ஆண்டவருடைய அந்த இரக்கத்தின் வாயிலை திறக்கும். ஆமென், ஆமென். எடுத்துக்கொள்வோமா? இப்ப நாம் பார்க்கக்கூடிய காரியம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய, நம்மிடத்திலே தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன? முதல் காரியம் பாவம். என்னது பாவம் என்றால் என்ன? அது பாவத்துக்கு உண்டான அந்த விளக்கங்கள்ல வருது. பாவம் என்றால் என்ன? அருமையான அன்புள்ளங்களே, கடவுள் நமக்கு கொடுத்த அந்த நெறி, கடவுள் நமக்கு கொடுத்த அற்புதமான அந்த கட்டளைகளை மீறுவது, வாழ்வது பாவம் அடிப்படையில். இப்ப பார்ப்போமா? ஏசாயா அதிகாரம் 59:2. இப்ப நாம பார்ப்போம் பாவம் என்றால் என்ன, பாவத்துக்குரிய தன்மை நம்மை எப்படி வழி நடத்துகிறது ஆண்டவருடைய பார்வையில். 59:2. இப்போ விஷயத்துக்கு வாங்க. அருமையான அன்புள்ளங்களே, யாருக்கும் தெரியாம, தப்பா நினைச்சுக்காதீங்க, வீட்டுக்காருக்கு தெரியாம அல்லது உடன் பிறந்த அண்ணன் தம்பிக்கு தெரியாம, இல்லைன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியாம நாம செய்யக்கூடிய என்ன காரியம்? அது பாவத்துக்கு உண்டான செயல், தீமைக்கு உண்டான காரியம். 4 சுவருக்குள்ளே யாருக்கு தெரிய போகுது என்கிற எண்ணம். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய செயல், உங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்கும் என்றால், உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே பிளவு உண்டாக்கும். அதுதான் சொல்லப்படுகிறது. அங்கே என்ன ஆகிறது? பிரிவை உண்டாக்கிவிடும். அப்ப நீங்க எப்படி ஜெபிக்க முடியும்? என் அருமையான அன்புள்ளங்களை, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த தீமைக்குண்டான செயலை உங்களிடத்திலிருந்து எடுக்காத வரை உங்களுக்கும் இறைவனுக்கும் எப்படி அந்த பரிவு, அந்த சேர்க்கை வரும், அந்த சேர்வு வரும், அந்த இணைப்பு வரும், அந்த பிணைப்பு வரும், அந்த உறவு வரும்?
அது மட்டுமல்ல, அடுத்த செய்தியை படிங்க. அதிலேயே அந்த வசனத்தில் அடுத்த செய்தி என்ன? உங்களுடைய பாவங்கள் உன்னுடைய தீய செயல், உன்னுடைய பாவத்துக்குண்டான தன்மை அவர் பார்க்க முடியாதவாறு மறைத்திருக்கிறது. அப்ப நீங்க எப்படி பார்ப்பீங்க? எப்படி பார்ப்பீங்க? நான் ஆண்டவரை பார்க்கணும்னா எப்படி பார்ப்பீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரை நான் கொண்டு வரும்போது நீங்க எப்படி பார்க்க போறீங்க? பாட்டை பாடலாமா? கையை தட்டி பாடிக்கிட்டே இருக்கலாமா? என் அருமையான அன்பு உள்ளங்களே, உன்னுடைய உள்ளத்தின் கதவை நீ திறக்க வேண்டும். நீதான் திறக்க வேண்டும். உன்னுடைய மனம் உன்னுடைய கதவை திறக்க வேண்டும். உன்னுடைய உள்ளம் அந்த கதவை திறந்து நீ யார் என்பதை, எங்கெங்கே எவ்வாறு என்பதை நீ கண்டறிய வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த பாவத்துக்கு உண்டான செயல் தன்மை இறைவனுடைய முகத்தை திரை போட்டு மூடி இருக்கிறது, பார்க்க முடியாது. நான் இங்க நிக்கிறேன், ஆனா கை இங்க போது எப்படி? நான் இங்க நிக்கிறேன் தானே, கையை அந்த அண்ணனை காட்டுத. இப்ப கை தானா காட்டுமா? யாரோ உள்ள ஒருத்தவங்க இயக்குறாங்க பாத்தியா? அங்க அப்ப அந்த இயக்கப்படுகிற ஆள் யாராக இருக்கிறார்? என் அருமையான அன்புள்ளங்களே, பல நேரம் நீங்க இதுதான் சரி பண்ணணும். இதை சரி பண்ணாதவரை குடும்பத்திலே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சக்கேயு தன் வாழ்விலே எவ்வளவோ செல்வங்களை அனுபவித்தான். எத்தனை மடங்கு அவன் திருப்பி கொடுக்க முடிவெடுத்தான் தெரியுமா? எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? 4 மடங்கு. 1 மடங்கு கொடுத்தா போதும். அவன் நினைச்சிருந்தா 1 மடங்கு நான் திருப்பி தரேன்னு சொல்லி இருக்கலாம். அவன் ஒரே வாரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே யாரையாவது வஞ்சி இந்த மாதிரி நான் தவறுதலா நான் பெற்றிருந்தா நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி இருக்கலாம். அவன் போடுறான் பாருங்க ஒரு வார்த்தை, 4 மடங்கு நான் திருப்பி தருகிறேன். அப்ப எத்தனை மடங்கு இருந்திருக்கும்? அப்ப அந்த செல்வத்துக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம், அந்த செல்வத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் அவனுக்கு சிறப்பு இல்லையே, மகிமை இல்லையே, அந்த ஒரு சந்தோஷம் இல்லையே. அதே போல புனித அகுஸ்தினார் எவ்வளவு பெரிய செல்வந்த குடும்பம், எவ்வளவு பெரிய எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாரு. அதே போல தூய பவுலடிகளார் செல்வத்தெல்லாம் குப்பன்னு சொல்றாரு. ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, உன்னுடைய இடத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற வேண்டும் என்றால் ஆண்டவருக்குரிய அறநெறி கட்டளையை நீ கீழ்ப்படைந்து நடக்காவிட்டால் உன் பாவத்தின் தன்மையானது முதலிலே அவருக்கும் உனக்கும் இருக்கிற உறவை பிரித்துவிடும். இரண்டாவது, உன் பாவத்தின் அந்த நிலைப்பாடு ஆண்டவர் முகத்தை மூடிவிடும். அப்ப நீங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்க மீண்டும் மீண்டும் ஜெபத்துக்கு வருவது ஆசீர்வாதமான செயல். ஜெபத்திலே விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் இந்தந்த காரியங்களிலே நீங்கள் உணர வேண்டும், முழுமையாக விட்டு வெளியே வர வேண்டும். இரண்டாவது நிலைக்கு நாம் செல்வோம். அருமையான அன்புள்ளங்களே, அப்ப பாவத்திலே வாழும்போது நமக்கு முழுமையான ஆசீர்வாதம் இல்லை, கிடையாது. இருக்கலாம், வாழலாம், ஆனால் அந்த முழுமையை நாம ருசிக்க முடியாது. இரண்டாவது தடை என்னவாக இருக்கும்? எல்லாருமே சொல்லிடுவோம், கடவுளுக்கு எதிராக அல்லது கட்டளைக்கு எதிராக பாவம். இரண்டாவது ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது என்ன? வேற என்னவா இருக்க முடியும்? என்னது? சிலை வழிபாடு. ஓகே, அது அருமையான அன்புள்ளங்களே ஓகே சொல்லலாம். பிரார்த்தனை, தொடர் வழிபாடு, கடவுளுக்குரிய கட்டளை. அதான் அந்த கட்டளையே நாம் மீறுவதை பாவம்னு சொல்லிட்டோம். அதில் எல்லாமே வந்துடுது. அதில் ஒரு சில விஷயங்கள் உளவியலாக நம்ம பார்ப்போம். அடுத்த காரியம் என்னது அருமையான அன்புள்ளங்களே? இரண்டாவது காரியம் சந்தேகம் மற்றும் நம்பிக்கையின்மை கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. டவுட் அண்ட் அன்பிலீஃப், சந்தேகம் மற்றும்
நம்பிக்கையின்மை. யாக்கோபு திருமுகம் அதிகாரம் 1 வசனம் 6 முதல் 7. அதில் படித்தோம்னா நமக்கு புரியும். யாக்கோபு திருமுகம் அதிகாரம் 1 வசனம் 6, 7. இவ்வளவு நாள நாம நினைப்போம்ல, சந்தேகப்படுத்தல ஒரு பிரச்சனையா? நம்பிக்கையின்மை பிரச்சனை, சந்தேகப்படுத்து ஒரு பெரிய பிரச்சனையா? இப்ப படிப்போம். நம்பிக்கையோடு அங்க என்ன இருக்கக்கூடாது? ஐயப்பாடுனா என்னது? சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. இது நடக்கும். உம்மால் ஆண்டவரோடு இருந்த சீடர்கள் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, இது உம்மால் கூடும், உமது நாமத்தால் சொல்லுகிறோம், இவன் எழுந்து நடக்கட்டும். நம்பிக்கையோடு கொடுப்பாங்க, உறக்க சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இன்னொரு முறை தொடர்ந்து வாசிப்போமா? முதல்ல இருந்து. அப்போ நான் சந்தேகம் கொள்ளக்கூடியவன் எப்படின்னா, காற்று வந்து என்ன பண்ணாது, ஒரு நிலையில் இருக்காது. இங்கேயும் அங்கேயுமாக உழவுகிற காற்றை போல அவங்க என்ன பண்ண முடியாது, நிலைத்து இருக்க முடியாது, சந்தேகப்படக்கூடிய நிலை. அதுக்கு அடுத்த வரி படிங்க. நினைக்க கூடாது. பாத்தீங்களா அருமையான அன்புள்ளங்களே, நம்பிக்கையோடு நீ செயல்படக்கூடிய இடத்திலே சந்தேகம் வரக்கூடாது. இப்ப நம்பிக்கை என்ன? ஒரு கணவனுக்கு நம்பிக்கை யாரு? மனைவி. கைத்தட்டுங்க. நான் சொல்லும் போது சிலதை குறிப்பிட்டு சொல்வேன், சிலதை நாம் அகலமா பேசும்போது கடவுள். ஒரு குடும்பத்துக்குள்ள கணவனுக்கு நம்பிக்கை மனைவி. இப்ப மனைவியை நீ சந்தேகப்படுற, அதே போல ஒரு மனைவிக்கு குடும்பத்தில் நம்பிக்கை யாரு? கணவன். கணவன் நம்பிக்கை என்றால் கணவன் கடவுள், கடவுளுங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இப்ப கணவன் என்பவன் கடவுள். அப்போ 3 கடவுளுக்கு நாம முடிச்சு போடுறோம். முதல் கடவுள் படைத்த கடவுள், இரண்டாவது கடவுள் இந்த உலகத்திலே உருவாக்கக்கூடியவர்கள் கடவுள். பெற்றோர்கள் யார்? படைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கடவுள். இரண்டாவது கடவுள். மூன்றாவது கடவுள் யாரு? கொடுக்க போற நீங்க மூன்றாவது கடவுள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அப்பா அம்மா ஆண்டவர் அன்னைக்கு படைச்சாரு ஆதாம ஏவால, இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா வழியா தான் படைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு நாம படைக்க போறோம். 3 கடவுள். அப்பேற்பட்ட அந்த கடவுளை நீ ஏன் சந்தேகப்படுற? இன்னைக்கு எல்லாம் பிரேயர் மீட்டில் நல்லா பாட்டு பாடிட்டு, நல்லா தேவவசனம் பேசிட்டு, பொண்டாட்டியை சந்தேகப்பட்டுக்கிட்டு நீ வாழும்போது, நீ படிச்சதங்க தான் உன் வாழ்க்கையோடு இணைத்து பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கைகளை சம்மந்தப்படுத்து. இந்த வார்த்தையானது, இந்த வேர்ட் ஆஃப் காட் should break your word life. உன்னுடைய வாழ்க்கையை அது வந்து இணைச்சு கொடுக்கணும். மறைவுரை என்பது வாழ்க்கையோடு கலந்து அது கொடுக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. உன் வாழ்க்கையில் அது கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? இது பைபிள் கிளாஸ் கிடையாது, நான் வாசித்துட்டு போகிறது. அது நீங்க வாசிக்கலாம் வீட்டில். அப்போ நம்பிக்கை என்கிற இடத்திலே நீ சந்தேகப்படக்கூடிய உன்னுடைய மனைவியை சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பதனால் என்ன ஆக முடியாது? நீ அந்த வார்த்தையினுடைய முழுமை, ஏதாவது கடவுள்கிட்ட நல்லது வரும்னு நினைக்க கூடாது. அப்ப மனைவியை போதேரிங்க சந்தேகப்படுவ, ஆனா கடவுள்கிட்ட நல்லது வரும்னு நினைப்ப முடியாது. 2 காரியம் பார்த்தோமா? 3வது காரியம், அருமையான அன்புள்ளங்களை, நேரத்தின் காலத்தை கருதி நாம பார்க்கிறோம். 3வது காரியம் கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ். கீழ்ப்படியாமை பார்ப்போமா? லேவியருக்கு எழுதிய ஆகமம் அதிகாரம் 26 வசனம் 3 முதல் 4. லேவியர் ஆகமம் அதிகாரம் 26 வசனம் 3 முதல் 4. லேவியராகமம் 26 வசனம் 3 முதல் 4. இருங்க. என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய விருப்பங்களை எப்படி கவனமா, அங்க பாருங்க அந்த வார்த்தையை கவனமாக உள்ளத்திலே கொண்டு
நீங்கள் நிறைவேற்றினால், அப்ப ஏற்ற காலத்தில், தகுந்த காலத்தில், உனக்கு விருப்பமான அந்த சூழலில் என்ன பண்ணுவானா? உனக்கு மழை பெய்ய செய்வேன். அந்த மழையை நீங்க ஆசீர்வாதமா எடுங்க, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். என் அருமையான அன்புள்ளங்களே, சில நேரம் பெரியவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, வீட்டை விட்டு வெளியே வரும்போது மழை பெஞ்சா நல்ல ஆசீர்வாதம்டா உனக்கு கடவுள் கொடுக்கிறாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய கட்டளையை கருத்தூன்றி கவனமாக நீ கீழ்ப்படிந்து நீ நிறைவேற்றினால் ஆண்டவர் உனக்கு என்ன செய்யறாரு? தகுந்த காலத்தில் உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை மழை போல வெள்ளம் போல பொழிய செய்கிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பெரிய ஆசீர்வாதம். ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, அப்ப ஆண்டவருடைய கட்டளையை நாம் கீழ்ப்படியாமல் போனால் ஒரு பெரிய தடை. அப்ப ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்தவர் நாம் வாழ வேண்டும். நான்காவது காரியத்துக்கு செல்வோமா அருமையான அன்புள்ளங்களே? நான்காவது என்னவாக இருக்கும்? இப்ப நாம எதிர்பார்க்க முடியாத சில விஷயங்களை சொல்லிட்டு வரோம். முதல்ல என்ன சொன்னோம்? நம்ம கிட்ட பாவம் இருந்தா என்ன ஆயிடும்? அது கடவுளுடைய இடத்துல உறவை பிரிச்சிரும். ரெண்டாவது, நம்மளை பார்க்க முடியாத அளவுக்கு, நமக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு முகத்தை மறைச்சிரும். அப்ப ரெண்டாவது நான் படிச்சோம், என்ன படிச்சோம்? சந்தேகம் மற்றும் நம்பிக்கையின்மை. சந்தேகத்தோட மனைவியையோ அல்லது நமக்கு உண்டான பணியாளர்களையோ நாம் காணும் போது அதன் வழியாக நாம் என்ன பண்ண முடியாது? விளைவிக்கக்கூடிய சம்பவர்த்தனை என்னது? கடவுளிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியாது. மூன்றாவது காரியம் என்ன? டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை எப்பேற்பட்ட நிலை? நம்ம அழகா இப்ப கடைசியா சொன்னோம், என்னது? கடவுளுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படியாம போனினா நடக்காது. ஆனா கீழ்ப்படிஞ்சா தகுந்த காலத்துல உனக்கு கிடைக்கும். கீழ்ப்படியாமை தடை. நான்காவது காரியம் என்னவாக இருக்கும்? நான் சொல்லுகிறேன். நான்காவது காரியம் அருமையான அன்புள்ளங்களே, கம்ப்ளைனிங், முறையிடுதல், புகார் கொடுத்தல். போதேரிக்கும் இதே மலை. திருத்தலத்தில் சாமியார் என்ன செய்யறாரு? புகார் கொடுத்துக்கிட்டே இரு. அடுத்தது திருத்தலத்தில் சாமியார் என்ன செய்யறாரு? இந்த அக்கா என்ன செய்து, இந்த அக்கா நேரா நடக்குதா அல்லது குனிஞ்சு நடக்குதா, இல்ல நெல் விற்கிற விலையும் இது நிக்கிற நிலையும் சரியில்லையே, முன்ன மாதிரி இது நடக்கலையே. கம்ப்ளைனிங், 24 மணி நேரம் முறையிடுதல். அது மட்டுமல்ல அருமையான அன்புள்ளங்களே, அதே நேரத்தில் புகார் மனநிலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. படிப்போமா? பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 வசனம் 14. பிலிப்பியர் திருமுகம் அதிகாரம் 2 வசனம் 14. என்ன பண்ணக்கூடாது? முணுமுணுக்கத்து பேசிக்கிட்டே முணுமுணு 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 முணுமுணு. மருமக வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா முணுமுணு முணுமுணு முணுமுணு. அதே மாதிரி மாமியா வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா மருமக முணுமுணு முணுமுணு முணு. இந்த முணுமுணுத்தல் இருக்கவே கூடாது. வாசிப்போம். வாதாடவும் கூடாது. என் அருமையான அன்புள்ளங்களை, முணுமுணுக்கவும் கூடாது, வாதாடவும் கூடாது. இதெல்லாம் நம்ம பாருங்க எவ்வளவு பெரிய அருமையான செய்தி. இன்னைக்கு நாம பேசிக்க இதெல்லாம் செய்யறோமே, இதெல்லாம் ஒரு பாவமா சொல்லிட்டாரு அவரு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீங்க போய் வீட்டில் இனிமே முணுமுணுக்கவே கூடாது, முணுமுணு இருக்கக்கூடாது, வாதாடக்கூடாது, புகார் மனநிலை இருக்கக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, சந்தேகம் படக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அதுக்கு பேசாம நாங்க செத்து போலாம் சாமி. இது எதுவுமே செய்யக்கூடாதுன்னா நாங்க பேசாம செத்து போலாம். அது இல்லாம முடியாத. அருமையான அன்புள்ளங்களே, இன்றைய நாளில் இந்த செய்தியை நாம் கனப்படுத்துவோம். பாருங்க, முணுமுணுப்பு, அதிருப்தி, பரா, இது எப்படா முடியும்? இது சாத்தியமே இல்லை, இது முடியாது, இது என்னமோ நடந்திருக்கு, இவன் எவனோ கொடுத்துருக்கிறான், இது என்னமோ, இது கடின உழைப்பால கிடையவே கிடையாது, இவன் குடும்பம் நமக்கு தெரியாதா, இவனுடைய உழைப்பு தெரியாதா, இது எப்படியோ, இது யாரோ கொடுத்துட்டாங்க. குறை கூறும் மனநிலை கடவுளின் ஆசீருக்கு தடையாய் இருக்கலாம். ஒருவேளை இருக்கலாம், மேபி. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலரின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அந்த பாலைவனத்திலே அந்த
வழிநடத்தப்பட்ட மீட்பு நிலைக்கு வரும்போது, கானான் தேசத்திற்கு அழைத்து வருகிற போது பலவிதமான முணுமுணுப்பு வாதாடுகிறார்கள். அந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, நெறிகள் ஆண்டவருடைய கட்டளைக்கு முணுமுணுப்பு இல்லாது, வாதாடத்தம் இல்லாது வாழ வேண்டும். அடுத்த காரியம், 5வது காரியம், மன்னிக்காமல் இருப்பது. அன்ஃபர்கிவ்னஸ். என்னது? அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்காமல் இருப்பது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா அருமையான அன்புள்ளங்களே? என் அருமையான அன்புள்ளங்களே, ஒரு சாமியாருக்கும் ஒரு நபருக்கும் ரொம்ப நாளாக பிடிச்சிக்காது. அப்புறம் என்ன பண்ணாங்க, வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேர் சொன்னாங்க, இந்த பாருப்பா, சாமியார் கடைசி ஆசீர்வாதம் அந்த நோயில் பூசல் கொடுத்தாதான் நீ விண்ணுலகத்தில் நீ பரலோகத்தில் போய் சேர முடியும். அவர் கொடுக்கலன்னா உனக்கு சேர முடியாது, புரிஞ்சிக்க. இதெல்லாம் நீ இந்த மாதிரி கடைசி படுக்கையில் இருக்கிற, இனிமே அவர்கிட்ட உனக்கு சண்டை சச்சரவு வேண்டாம், விட்டுடு, எதுவும் முறையிடாத, விடு விடு விடு. சாமியார் என்ன சொல்லிட்டாரு, அவனுக்கு நான் வரமாட்டேன், அவன் என்னை திட்டிவிட்டான், அவன் என்னை இப்படி பேசிவிட்டான், அவன் மன்னிப்பு கேட்கணும், கேட்டாதான் வருவேன். அவர் அங்கே போடுறாரு. இவர் என்ன பண்ணாரு, சரி நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு இவனும் மன்னிச்சிட்டான். அவரும் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டார். சாமியார் வந்தார், நோயில் பூசல் கொடுக்கறதுக்கு, அந்த அவஸ்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாரு, புத்தகம் எடுத்தார், அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து கையில் நல்லா அது தடவி அந்த உள்ளங்கையில் நெத்தியில் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு, நீ ஆசீர்வாதமாக, அவர் மனசில் எல்லா ஜெபமெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், போய் வரப்பா அப்படின்ட்டு அவர் போனார். படுத்த படுக்கையில் இருந்த ஆள் என்ன பண்ணான்னு தெரியுமா, பக்கத்தில் இருந்த 2 பயலை கூப்பிட்டு, இலே இங்கே வாங்கடா, ஒப்ப நான் மன்னிச்சிட்டேன்ட்டு நீ நினச்சிக்காத, ஒப்பம் மன்னிச்ச மாதிரியே நான் போனாலும் என் பிள்ளைங்க நீங்கள் அவனை மன்னிக்காதீங்கடா, நீங்கள் எப்போதும் ஒப்பம் போல் நீங்கள் இருக்கணும், நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக கீழே இறங்கி வராதீங்க, நீயாவது ஒரு கை பாருங்கடா அப்படின்னு யார் சொன்னா, படுத்துக்கிட்டு இருந்த ஆள் சொன்னா, வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் போராடுவது. அருமையான அன்புள்ளங்களே, மன்னிக்காமல் இருப்பது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 வசனம் 14 முதல் 15 வரை, 14 முதல் 15 வரை நமக்கு நன்கு தெரிஞ்ச வசனம். மத்தேயு அதிகாரம் 6 வசனம் 14 15. அருமையான அன்புள்ளங்களே, கொடுத்தால்தான் பெற முடியும். இந்த பரலோக மந்திரம் இருக்க மிக அற்புதமான மந்திரம். நமக்கு நிறைய ஜபம் தேவையே இல்லை. புனித பிரான்சிஸ், புனித சவேரியார் இருக்கிறார் அல்லவா, அவர் பயன்படுத்திய ஒரு ஜபம் என்றால் விசுவாச பிரமாணம் என்கிற ஒரே ஒரு ஜபம். அந்த விசுவாச பிரமாணம் என்கிற ஜபத்தை அவர் சொல்லி முடிப்பதற்குள் எல்லா நோய் நோக்காடு எல்லாம் சரியாகிவிடும். பேய் பிசாசுகளை ஓட்டுவதற்கு மாயாஜால ஜப வித்தைகள் ஆகாது. இதுக்காகவே சில பேர் ஜபத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. மக்களுக்கு சில அதெல்லாம் கிடையாது. விசுவாசத்தோடு, இயேசுவே இதோ இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை உச்சரிக்கிற இவனை பிடித்திருக்கிற பேய் இவனை விட்டு அகலட்டும், இயேசுவே உம்முடைய நாமத்தால் அகலட்டும், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்முடைய விசுவாசத்திற்கு இணங்க இது நடக்கட்டும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு மந்திரத்தை சொன்னா, பரலோக மந்திரத்தை, விசுவாச பிரமாணத்தை உள்ளத்தின் நிறைவிலே நான் சொன்னேன் அல்லவா, கடவுளுக்கு கீழ்ப்படிதலோடு, நம்பிக்கையோடு, தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து நற்செயல் புரிவதிலே, நன்றி சொல்லி ஜெபிக்கக்கூடிய மனநிலையிலே நீ தொட்டா எல்லாம் நலமாகும். இல்லைன்னா மாயாஜால வித்தை தான். இந்த 5 காரியம் இல்லாத ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அது மாயாஜால வித்தை தான். ஒன்றும் இல்லை, ஒரு 100 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு வரிசையில், நான் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிறேன், அதை கையை வச்சு மூடிக்கிட்டேன், ஒவ்வொருத்தருக்கும் நான் கையை வச்சு மூடிக்கிட்டேன், வெறும் தண்ணி தான்.
இது அருமருந்து, உன்னுடைய நோயை நீக்கும், குடி. ஒரு 100 பேர் குடிக்கிறான், கண்டிப்பா ஒரு 20 பேருக்கு 30 பேருக்கு என்ன ஆயிடும்? நல்லதாயிடும். உன்னுடைய நம்பிக்கை முக்கால்வாசி அதில் இருக்கிறது. நீ எந்த அளவுக்கு அதை பெறுகிறாயோ, அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ, அதை எப்படி உட்கொள்ளுகிறாயோ, அதுதான் மருந்தாக மாறுகிறது. ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, அந்த ரிசீவிங், அந்த இப்போ விதை தரமான விதை தான். நான் ரோட்ல போட்டு போனா அந்த நிலம் பண்படுத்தப்பட்டு பதமாக எல்லா விதமான ஃபெர்டிலைசர் அதுக்குரிய தன்மையோடு அது அழகா இருந்தால் தானே அது விளைஞ்சு அது 100 மடங்கு வரும். விதை சரியான விதை, விழக்கூடிய இடம் சரியில்லை என்றால் இல்லை. ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, நீங்கள் மன்னித்தால் உங்களுக்கு மன்னிப்பு கடவுள் கொடுப்பார், இல்லை என்றால் இல்லை. என் வாழ்க்கையில ஒரு குருவானவரை ரொம்ப மனசு ரொம்ப துயரமா கஷ்டமா இருந்துச்சு. பேரை சொல்ல விரும்பல. இனிமையை சொல்லுவாங்கல்ல, ஒரு மங்கை என்னமா ஒரு மங்கையினுடைய கண்ணீரை ஒரு மங்கை புரிஞ்சுக்கலாம், கங்கைக்கே கண்ணீர்னா எங்கடா போய் கரை சேர்க்குது அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு என்ன சாமி துயரம் அப்படின்னு கேட்டுறக்கூடாது. ரொம்ப நாளா மனசு கஷ்டம், மன்னிக்க முடியல, ஏத்துக்க முடியல. அப்ப ஆண்டவர்கிட்ட போறேன், ஆண்டவரே குரு, என் குருவாக என்னை அழைத்திருக்கிறேன், ஆனால் இந்த குருவானவர் என்னால் மன்னிக்க முடியவில்லையே, அவர் செய்யக்கூடிய காரியமெல்லாம் இப்படி இருக்கிறதே என்று நான் சொல்லிவிட்டு ஒரு நற்செய்தி பகுதியை வாசித்துவிட்டு அமைதியாக நான் அமர்ந்திருக்கும் போது என் காதுக்கு வந்த செய்தி, நீ அவனை மன்னித்து விடு, நீ அவரிடத்திலே போய் பேசு, அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீ போய் பேசு. அருமையான அன்புள்ளங்களே, நான் போய் பேசுனது தான். நான் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை கூட பேசல, கேட்கல, நான் போய் பேசினேன், அவ்வளவுதான். எல்லாம் சரியாயிடுச்சு. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாருக்கும் அதிருப்தி இல்ல, எப்படி அது நானா இவனா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு அதை பார்க்குற ஒரு உலகம் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ 2 பேருக்கு சண்டை, இல்லைன்னா 2 பேருக்கு விவாதம், 2 பேருக்கு முறையிடுதல் வரும்போது இதை பார்க்கறதுக்கு ஒரு உலகம் கண்ணை நல்ல விளக்கணை ஊற்றிக்கிட்டு நல்லா முழிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அந்த உலகத்துக்கு செய்தி என்னன்னா, என்னடா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டானுங்க, எதிரும் புதிருமா இருந்தானுங்களே, இப்படி சேர்ந்துட்டானுங்களே, எப்படி, என்ன சாத்தியம்? ஒண்ணுமே இல்லை. ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, இது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு முறை இது சாட்சியாக இந்த இடத்தில் எனக்கு கடவுள் உணர்த்துகிறார். நான் 2ஆம் ஆண்டு மெய்யியல் படிக்கும்போது பங்கு பணிக்காக கேம்ப் பங்கிலே திருவாலந்துறை என்கிற பங்குக்கு தந்தை அருள் பணியாளர் ஜான்சன் அவர்கள் இளம் குருமடத்தினுடைய உதவி அதிபர் அழைத்து சென்றார்கள். அப்பொழுது அருமையான அன்புள்ளங்களே, அங்கே அந்த ஆலயத்தில் பங்கு தந்தையாக இருந்த ஃபாதர் ஜான் கென்னடி மன்னிப்பு இது மாதிரி குணமளிக்கும் ஜெபம் வைக்கும்போது, நற்கருணை ஆராதனை இது போல நற்கருணை ஸ்தாபகம் செய்துட்டு குணமளிக்கும் ஜெபம், அப்பயே நான் இந்த ஜெப வழிபாடு நடத்துவேன். 2ஆம் ஆண்டு மெய்யியல் படிக்கும் போதே அப்போது என்ன நடந்தது என்றால், கிட்டத்தட்ட ஒரு இளம் பருவத்திலே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால் 2 நெருங்கிய நண்பர்கள் விலகி, வயசு 75 வயசு, 74 75 வயது, இளம் பருவத்திலே ஏற்பட்ட ஒரு விரிசல். என் அருமையான அன்புள்ளங்களே, அந்த மன்னிப்பு வழிபாட்டிலே ஒரே அழுகை சத்தம். நானோ கண்களை மூடிக்கொண்டு செபித்து ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் அழுகை குறையவில்லை. அதிலே இருவரிலே ஒருவர் ஆசிரியர். அழுது கொண்டே இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி, நண்பா உன்னை நான் மன்னிக்கிறேன்
என்று சொல்லி கட்டி தழுவினார்கள். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இது எப்படி சாத்தியம்? கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் இருக்கலாம். என் அருமையான அன்புள்ளங்களே, நீ மன்னிக்காவிட்டால் உன்னை மற்றவர் மன்னிக்காவது ரெண்டா, கடவுள் மன்னிக்க மாட்டார். இங்க செய்தியே கடவுள் தான். நீ இப்போ நான் என் தம்பியை மன்னிக்கலன்னா, என் தம்பி என்ன மன்னிக்கலங்கிறது ரெண்டாவது, கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார். மூன்றாவது செய்தி, அருமையான அன்புள்ளங்களே, அடுத்தது நாம் வருகிறோம். கடைசியாக தடையாக இருக்கக்கூடிய செய்தியில் நாம் வருவது கடைசியாக 6வது, பணிவு இன்மை, pride and self dependence, தன்னம்பிக்கை. சில நேரம் தன்னம்பிக்கை நம்மை உயர்த்தும் அப்படி என்கிற ஒரு சிந்தனை, அது வேற. தன்னை சார்ந்த சிந்தனையே சில நேரம் நம்மை வீழ்த்தும். அப்படிதானே? செல்ஃப் டிபெண்டன்ஸ், எனக்கு யாரும் தேவையில்லை, நான் தனி மரம் தோப்பு ஆகாது. தனி மரம் சில நேரம் பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும் போது சரிஞ்சிரும், தளர்ந்துரும். செல்ஃப் டிபெண்டன்ஸ். அப்ப இறைவனுடைய உன்னுடைய முயற்சி, கடவுளுடைய கிருபை, ஆசீர்வாதம். அப்படி இருக்கும்போது நான் தான் எல்லாம். சில நேரம் சில இயக்கம், சில கட்சி பேசுகிறார்கள், எல்லாம் நாங்க தான், கடவுள் ஒன்றுமில்லை. கூடாது. சில நேரம் சில வார்த்தைகள் நமக்கு தெரியும். இவ்வாறு தன்னை அதிகமாக கனப்படுத்துபவர்கள், தன்னை சார்ந்த விஷயத்திலே அதிகமான நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள், சில நேரத்திலே அது அகந்தை வருகிறது, அகங்காரத்துக்குரிய நிலை. வாசிப்போமா? இதை வாசித்து விட்டு நாம் நற்கருணை குணமளிக்கும் ஜெபத்துக்கு செல்கிறோம். யாக்கோப்பு திருமுகம் அதிகாரம் 4 வசனம் 6. யாக்கோப்பு திருமுகம் அதிகாரம் 4 வசனம் 6. ஆமா, செருக்குற்றோரை அவர் எப்படி நோக்குகிறார்? விரோதமாக, இகழ்ச்சியோடு. அதே நேரத்தில் சாந்தம் உள்ளவரை என்ன பண்றாரு? கருணை காட்டுகிறார். சாந்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, 2 அருமையான நிலை. ஆசீர்வாதத்துக்குரிய காரியம் என்னென்ன, ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது என்னென்ன, அப்படி என்பதை தெளிவாக நம்ம பார்த்துருக்கிறோம். அனைவரும் முழங்கால் படியிடுவோமா? இந்த செய்தியை அப்படியே நம்ம கொண்டு போகிறோம். அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருப்பது பாவம். அது மட்டுமல்ல, சந்தேகம், நம்பிக்கையின்மை. அது மட்டுமல்ல, கீழ்ப்படியாமை. அதோடு கூட கம்ப்ளைண்ட், முறையீடு செய்தல், வாதாடுவது. அது மட்டுமல்ல, மன்னிக்காமல் இருப்பது. அது மட்டுமல்ல, நான் தான், செல்ஃப் டிபெண்டன்ஸ், பிரைடு, அகந்தை, ஆணவம். ஆண்டவரே, இதுவெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்க எனக்கு வேணும். நான் சாந்தமா, பொறுமையா, அமைதியா, அன்புள்ள பிள்ளையா நான் வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் பாவத்தை விட்டு விடுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கண்களை மூடுங்க. என் அருமையான அன்புள்ளங்களே, கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை முழுவதும் ஒப்பு கொடுங்க. இயேசு ஆண்டவரே, இதோ உம்முடைய வல்லமையை பெறுவதற்கு தடையாக இருக்கிற பாவம், சந்தேகம், நம்பிக்கையின்மை, இனமாக முறையிடுதல், வாதாடுவது, மன்னிக்காமல் இருப்பது, பல நேரம் நான் தான் என்கிற நிலை, அகந்தை, இதெல்லாம் நான் விட்டு விடணும். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, கிருபை, ஆசீர்வாதம் எனக்குள்ள இறங்கி என்னை உம்மை பார்க்க விடாதபடி மறைத்து வைத்திருக்கிற அந்த பாவத்தினுடைய கட்டை அவிழ்த்து போடு.
அப்பா உடைய வல்லமை இறங்கட்டும் தெய்வமே, உடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, பல ஆண்டுகள் மன்னிக்காமல் இருக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்திலே கணவனாக இருக்கிற இடத்திலே என் மனைவியை நான் மன்னிக்காமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நபர்கள், ஆண்டவரே, மனைவியாக இருக்கக்கூடிய இடத்திலே என் கணவனை மன்னிக்காமல் இருக்கிறேன் என்கிற இடத்திலே ஏதோ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே, இதோ கட்டளைகளை மீறி தேவாதி தேவன் கர்த்தராகி உம்மை ஒருவரை மட்டும் வணங்கி உம்மை ஆராதிக்க வேண்டிய நான் பல வேற்று தெய்வங்களை நாடி தேடி போன நேரம் இதோ இந்த நேரத்தில் உணர்கிறேன், எனக்கு அது வேண்டாம், நீர் மட்டும் போதும் அப்பா. உம்முடைய கிருபை எனக்கு போதும். வல்லமை இறங்கட்டும், உம்முடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களிலே குடிகொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இதோ உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரை எங்களுடைய சரீரம் முழுவதும் பல நேரம் பாவத்தின் தன்மையினால் இதோ நிரப்பப்பட்டு இருக்கிறதப்பா. வல்லமையால அக்கினியால எங்களுடைய பாவத்தின் நிலைய அப்பா இல்லாதபடி அப்பா கழுவும். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவும் இயேசுவே. இயேசு ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் நிரப்பும் அப்பா. இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி ஜெபிப்போமா? என் அருமையான அன்பு உள்ளங்களே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவே ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இந்த அற்புதமான இந்த திருத்தலம், அன்னையினுடைய மகிமை நிறைந்த திருத்தலம், அன்னையினுடைய காட்சி இதோ ஒவ்வொருவரையும் பரிந்துரையாக்க போகிறது. இயேசுவே 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 வல்லமை 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 எங்களுக்கு சுகம் கொடுப்பதாக, எங்களை சுகப்படுத்துவதாக, எங்களை பலப்படுத்துவதாக, எங்களை ஆசீர்வதிப்பதாக. இயேசுவே 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 நன்றி 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 அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஆண்டவரே, சரீரம் முழுவதும் ஆண்டவரே ஆண்டவரே, பல நேரங்களிலே இரத்த சம்பந்தமான பலவிதமான இரத்த சம்பந்தமான நோய்கள், சக்கரை நோய்கள், இன்னும் நோய் உடல் நிலையிலே நுரையீரல் ஏற்பட்டிருக்கிற, இன்னும் பெருமூச்சுகள், இன்னும் சுவாசத்தில் ஏற்பட்டிருக்கிற காரியங்கள், இன்னும் நரம்புகளிலே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், உடல் முழுவதும் உள்ள முழுவதும் ஆண்டவரே வலி, அவயத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே 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 மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலை ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிற வல்லமை 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 இறங்கட்டும் 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 இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே 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 வல்லமை இறங்கட்டும் அப்பா. இயேசுவே இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, வல்லமை வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்களுடைய கண்ணீரை காண்பவரே, எங்கள் மீது மனம் இறங்கும். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கேட்போமா? என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, உம்மால் கூடும் எல்லா
எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துங்கப்பா ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசுவின் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்படியே நமது வலது கரத்தை ஒரு நிமிடம் அப்படியே உச்சம் தலையில வைப்போமா? என் அருமையான சகோதரமே சகோதரி, அப்படியே தலையில கையை வச்சு ஆண்டவர் உங்கள் மீது ஏதோ கை வைத்து உங்களை சுகப்படுத்துகிற அந்த அனுபவத்தை அப்படியே பெறுங்க. அப்படி உங்களுக்குள்ள சுகப்படுத்துங்கப்பா, என்னை சுகப்படுத்துங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை சுகப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே வல்லவரே வல்லவரே ஆண்டவரே தொடுகிற கிருபைக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவதற்கு நன்றி. நீர் பலப்படுத்துவதற்கு நன்றி. நீர் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. ஆண்டவரே ஆண்டவரே தலைவலி இல்லாதபடி இதோ பலவிதமான இரத்த சம்பந்தமான நோய் நோக்காடுகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள், இதோ பெரும்பாட்டு நோயினால் வந்திருக்கிற பிள்ளைகள், இன்னும் வயிற்று வலி முடக்குவாதம் வாத வலியினால் வந்திருக்கிற பிள்ளைகள், இன்னும் சக்கரவியாதி வலிகளால் பதநிலை நுரையீரல் இன்னும் பெருமூச்சு விட முடியாத நிலையிலே இதோ வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். வல்லமை 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 இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே 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 இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரை சுகப்படுத்துவதற்கு நன்றி, பலப்படுத்துவதற்கு நன்றி 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 நன்றி. Thank you Jesus, 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 thank you Jesus. இயேசுவே தாவீதின் மகனே என்னை ஆசீர்வதியும் ஐயா, என்னை ஆசீர்வதியும். ஒரு 2 முறை பாடுவோமா? இயேசுவே தாவீதின் மகனே என்னை ஆசீர்வதியும் ஐயா, என்னை ஆசீர்வதியும். ஐயா, என்னை ஆசீர்வதியும். Praise the Lord. Hallelujah. அரியே வாழ்க. மாண்புயர் பாடி தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். மாண்புயருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறை
குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அருள் திரு தேவதேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம்